ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டில் ஒரு வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சத்யநாராயணர் பூஜை. இது நான் புரட்டாசி 1 அன்னைக்கே செஞ்சுருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுருந்தேன். ஒருவேளை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலை அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு புதன்கிழமையிலையோ இல்லை ஒரு சனிக்கிழமையிலையோ திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். ரொம்ப எளிமையாக செய்யலாம், ரொம்ப கிராண்டாகவும் செய்யலாம். முதல்ல நான் சத்யநாராயணர் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் தொடங்குறது ரொம்பவே நல்லது. இந்த பூஜையை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நான் ரொம்ப சிம்பிளாக புரட்டாசி 1 அன்னைக்கு செஞ்சுருந்தேன். அதை கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அதை வச்சு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக நான் ஒரு 1க்கு 2 வீடியோவுக்கு மேலேயே நான் சத்யநாராயணர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். சத்யநாராயணர் பூஜைக்கு கண்டிப்பாக சத்யநாராயணரோட படம் அவசியம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணி குலதெய்வ மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நவதானியம் வச்சு நவகிரகங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சத்யநாராயணருக்கே நம்ம பூஜை பண்ணணும். கண்டிப்பாக கலசம் வச்சு பூஜை பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. வருஷத்தில் ஒரு வாட்டியோ அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப சிம்பிளாவது நீங்கள் இந்த பூஜையை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், படிப்படியாக நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு 5 வகையான நெய்வேத்தியம் நீங்கள் செஞ்சு தான் அப்படியே நிறைய செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது பால் ஒரு நெய்வேத்தியம், தயிர் ஒரு நெய்வேத்தியம் கூட வைக்கலாம். நம்ம பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம துளசி தீர்த்தத்தை கூட நீங்கள் ஒரு நெய்வேத்தியமாக வைக்கலாம். சத்யநாராயணர் பிரசாதம் மட்டும் நான் எப்போதுமே செஞ்சுடுவேன். நம்ம சேனலில் கூட அந்த வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போன மாதத்துக்கு முந்தின மாதம் செஞ்ச வீடியோ இருந்தது. உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவையும் சேர்த்துருக்குறேன். நான் புரட்டாசி 1 பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் தான் செஞ்சுருந்தேன். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பித்தளை சொம்போ இல்லை வெள்ளி சொம்போ எடுத்துக்கோங்க. அதில் நல்லா முக்காலுக்கு கொஞ்சம் மேலேயே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும், மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தங்கம் இல்லைன்னா வெள்ளி ஏதாவது இருக்கிறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வெத்தலை பாக்கு அது போடணும். பூ இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 9, 11 அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் போடலாம். இது மாதிரி மங்கள பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம மாவிலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 இலை இல்லை ஒரு 5 இலை அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி ராமம் போட்டுட்டு கலசம் ரெடி பண்ணிக்கோங்க. கலசத்தை வெறுசாக நம்ம வைக்கக்கூடாது. கீழே பச்சரிசி பரப்பி தான் வைக்கணும். ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ வச்சுக்கோங்க. சத்யநாராயணரோட திருவுருவ படத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு ராமெல்லாம் போட்டுட்டு பூக்களாலையும் துளசி மாலை கிடச்சிச்சின்னா துளசி மாலையும் போட்டுங்க. ஒவ்வொரு பிரசாதத்துலேயும் துளசி கண்டிப்பாக வைக்கணும். நம்ம 108 போற்றிகள் இருக்கும். சத்யநாராயணர் போற்றி சொல்லி பூக்களாலேயோ இல்லை துளசியாலேயோ இல்லை குங்குமத்தால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது ரொம்பவே நல்லது. அச்சத்தை கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு 5 கதைகள் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கதைகள் படிச்சுட்டு ஒவ்வொரு நெய்வேத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு 5 கதைகளையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பூஜை முடிஞ்சிடும். நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இந்த நாராயணரோட அருளோட கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெளியில் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா செஞ்சானாலும் இல்லை எப்போ செஞ்சாலும் நம்ம பௌர்ணமியை பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் பண்ணிட்டு தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.